என் பெயர் அர்ஜுன். நான் ஒரு கம்பெனியில் மேலாளராக பணிபுரிகிறேன். சில நாட்களுக்கு முன்பு என் அலுவலகத்தில் பணிபுரியும் பாபுவுடன் எனக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. மெல்ல மெல்ல நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வதில் மிகவும் நண்பர்களானோம். நான் இன்னும் திருமணம் ஆகாதவன். பாபுவிற்கு திருமணமாகிவிட்டது. அடிக்கடி நாங்கள் பெண்களை பற்றி பேசுவோம். நானும் பாபுவும் இப்போது ஒன்றாக வெளியே சுற்றவும் ஆரம்பித்தோம். சில நாட்களுக்கு பிறகு பாபு என்னிடம் தன் கிராமத்தில் இருக்கும் 4 அன்னிமார்களை தான் காதல் செய்து வைத்திருப்பதாக கூறினான். நான் அவனுடன் கிராமத்திற்கு வந்தால் 3-4 அன்னிமார்கள் என்னையும் சந்திக்க எளிதாக சம்மதிப்பார்கள் என்று பாபு கூறினான். ஒரு நாள் கழித்து அவன் கிராமத்தில் நிஷா என்ற ஒரு பெண் இருப்பதாகவும் அவனது மனைவி நிஷாவின் தோழி என்றும் கூறினான். நானும் பாபுவும் இணைந்து நிஷாவை சந்திப்பதற்கான ஒரு திட்டத்தை தீட்டினோம். சில நாட்களுக்கு பிறகு கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்தோம். இறுதியாக ஒரு நாள் நாங்கள் பாபுவின் கிராமத்தை சென்றடைந்தோம். கிராமத்தில் பாபுவிற்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். பாபுவின் மனைவி முகத்திரை அணிந்திருந்தார். பாபு என்னை அறிமுகப்படுத்தி, நிகிதா, இவர் அர்ஜுன் அண்ணா. இவர் எனது நண்பரும் கூட, மேல் அதிகாரியும் கூட. இவரிடம் முகத்திரை அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினான். நிகிதா முகத்திரையை விளக்கினாள். அவள் புன்னகைத்து கொண்டே வணக்கம் என்றாள். நான் அவன் மனைவி நிகிதாவை பார்த்தேன். அவள் சற்று கருப்பாக இருந்தாலும் மிகவும் அழகாக இருந்தாள். வணக்கம் சொல்லிவிட்டு நிகிதா டீ போட சென்றாள். சிறிது நேரத்தில் நிகிதா எங்களுக்காக டீ தயாரித்து எடுத்து வந்தாள். நிகிதா குனிந்து எனக்கு டீ கொடுத்த போது நான் அவளை பார்த்தேன். நான் அவளை பார்ப்பதை நிகிதா கவனித்துவிட்டு ஒரு லேசான புன்னகையை சிதறவிட்டாள். அவளது புன்னகையிலிருந்து அவளை காதலிக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. என் மனதிற்குள் நிகிதாவை எப்படியாவது என்னை காதலிக்க வைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தேன். நான், நிகிதா மற்றும் பாபு மூவரும் டீ குடித்து கொண்டே பேச ஆரம்பித்தோம். நிகிதா மிகவும் அதிகமாக பேசக்கூடியவளாக இருந்தாள். அவள் பார்ப்பதற்கு கொஞ்சம் தைரியமான பெண் போலவும் எனக்கு தோன்றியது. பேச்சோடு பேச்சாக பாபு நிகிதாவிடம் அர்ஜுன் பேய் பிசாசுகளை விரட்டுவதில் கைதேர்ந்தவன் என்று கூறினான். நாங்கள் டீ குடித்து கொண்டிருந்த போது அங்கே கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்தாள். நிகிதா, வா பவானி வா, பாபு வந்திருக்கிறான். இவர் அவனுடைய நண்பர் அர்ஜுன் என்று சொன்னாள். நாங்கள் அனைவரும் பேச தொடங்கினோம். சிறிது நேரம் கழித்து நிகிதா ஏதோ வேலையாக உள்ளே சென்றாள். பாபு சந்தர்ப்பத்தை பார்த்து பவானியை பிடித்து கொண்டு, பவானி, உன்னை காதலிக்க எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றான். பவானி புன்னகைத்து கொண்டே, அப்படியானால் வாருங்கள், நாம் கரும்பு தோட்டத்திற்கு செல்வோம் என்று கூறினாள். உன்னை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பாபு புன்னகைத்து கொண்டே சொன்னான். அர்ஜுன் அண்ணா மிகவும் நல்லவர். பவானி, இவரையும் அழைத்து செல்லலாமா என்று கேட்டேன். பவானி சிரித்துக்கொண்டே, இருவரும் வாருங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை என்று கூறிவிட்டு புன்னகையுடன் சென்றாள். பவானி பார்ப்பதற்கு மோசமில்லை. ஆனால் நிகிதாவுக்கு முன்னால் அவள் ஒன்றுமே இல்லை. நான் பாபுவிடம் சொன்னேன், நீ 2 மாதங்கள் கழித்து வந்திருக்கிறாய், போய் நிகிதாவுடன் கொஞ்ச நேரம் பேசு என்றேன். பாபு சிரித்து கொண்டே சொன்னான், அர்ஜுன், மனைவியிடம் இரவில் பேசிக்கொள்வேன். இப்போது நாம் போய் பவானியிடம் பேசுவோம். கடிகாரத்தில் மதியம் 2 மணி ஆகியிருந்தது. பாபு சொன்னான், 3 மணிக்கு தோட்டத்திற்கு சென்று பவானியிடம் பேசுவோம். அதன் பிறகு 6 மணிக்கு நிஷா வருவாள். அப்போது அவளிடம் பேசலாம் என்றான். பிறகு நாங்கள் சாப்பிட்டு விட்டு நான் ஓய்வெடுக்க சென்றேன். 3 மணிக்கு பாபு, வா பவானியிடம் பேசலாம் என்றான். என் மனதிலோ நிகிதாவிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் அவனிடம், நண்பா, நீ போ, எனக்கு உடல் மிகவும் சோர்வாக இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன். பிறகு உன் நிஷா அண்ணியையும் சந்திக்க வேண்டுமே, நான் அதிக சோர்வடைந்தால் நிஷாவிடம் பேசும் திட்டம் கெட்டு போகும் என்றேன். பாபு, சரி, நீ ஓய்வெடு, நான் பவானியிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். நிகிதா 2 குழந்தைகளும் வெளியே விளையாடி கொண்டிருந்தனர். நிகிதாவும் நானும் இப்போது தனியாக இருந்தோம். பாபுவின் மனைவி நிகிதா என் அறைக்கு வந்து சொன்னால், அர்ஜுன், எனக்கு ஒரு சிக்கல் உள்ளது. நீங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள் என்றால் நான் உங்களிடம் சொல்கிறேன் என்றாள். நான் சரி சொல்லுங்கள் என்றேன். அப்போது நிகிதா சொன்னால், எனக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை. யாரோ என் அருகில் வருவது போல தோன்றுகிறது. அண்ணா, ஏதோ பேய் பிசாசு என்னை தொந்தரவு செய்கிறது என்று நினைக்கிறேன். என்னை கொஞ்சம் பரிசோதித்து எனக்கு பேய் பிடித்துள்ளதா என்று சொல்லுங்கள் என்றாள். நிகிதாவின் பேச்சை கேட்டதும் என் மனம் துள்ளி குதித்தது. நான் சொன்னேன், நிகிதா, பேய் பிசாசை நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் நான் உங்கள் கையை பிடித்தால் உங்களுக்கு வருத்தமாக இருக்காதே என்று கேட்டேன். அதற்கு நிகிதா சொன்னால், என்ன அர்ஜுன், இப்படி பேசிவிட்டீர்கள்? நீங்கள் எனக்கு சிகிச்சை அளிக்க போகிறீர்கள். அதற்கு போய் நான் வருத்தப்படுவேனா? நான் அந்த அளவுக்கு மோசமானவளா என்ன என்றாள். நான் நிகிதாவை பார்த்து சிறிது நேரம் யோசித்தேன். நிகிதா சொன்னால், அர்ஜுன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லிவிடுங்கள் என்றாள். இப்போது வழி தெளிவாக இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் அறைக்கு சென்றால் பரிசோதிக்க வசதியாக இருக்கும் என்றேன். நிகிதா சொன்னால், அவ்வளவுதானே விஷயம். அவள் தொடர்ந்தாள், அர்ஜுன், என் கண்களை நேருக்கு நேர் பாருங்கள் என்றாள். அவளுடைய கண்கள் மிகவும் பெரியதாக இருந்தன.
அர்ஜுன், இப்போது இந்த பேயை விரட்டுங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். நான் அவளிடம் சொன்னேன், நிகிதா, உன்மேல் ஒரு பெரிய பேய் பிடித்து கொண்டிருக்கிறது என்றேன். அதற்கு அவள் பயந்து போய் நாம் பாத்ரூமுக்கு சென்று ஒளிந்து கொள்வோம் என்றாள். நிகிதா என்னிடம், அந்த பாத்ரூம் கதவு 2 அறைகளிலும் திறக்கும் என்று சொன்னாள். ஒரு கதவு நான் இருந்த அறையிலும் மற்றொரு கதவு நிகிதா அறையிலும் திறக்கும். நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பாத்ரூமிலிருந்து கடகட என சத்தம் கேட்டது. நிகிதா தன் அறை வழியாக பாத்ரூமுக்குள் வந்துவிட்டாள். நிகிதா அண்ணி, பாத்ரூமில் இருந்து சீக்கிரம் உள்ளே வாருங்கள் என்றாள். நான் பாத்ரூமுக்குள் சென்றேன். இப்போது என்மேல் இருக்கும் பேய் பிசாசை விரட்டுங்கள் என்றாள். நான் சற்று பதற்றமடைந்தேன். பின் சரி என்று கூறி பேயை விரட்டினேன். சிறிது நேரம் கழித்து நிகிதா 2 கப் டீ போட்டு எடுத்து வந்தாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தபடி டீ குடித்தோம். நிகிதா கேட்டாள், அர்ஜுன், நீங்கள் எப்போது போவீர்கள் என்று கேட்டாள். நான் சொன்னேன், நானும் பாபுவும் நாளை காலை கிளம்பி விடுவோம் என்றேன். நிகிதா சொன்னால், என் பேய் பிசாசை எல்லாம் நீங்கள் விரட்டி விட்டீர்கள். ஆனால் இன்று இரவு என்னிடம் மீண்டும் ஒருமுறை பேச வருவேன் என்று எனக்கு வாக்கு கொடுங்கள். பாபு தூங்கிய பிறகு நான் பாத்ரூம் வழியாக வந்து உங்களிடம் பேசுகிறேன். நான் புன்னகைத்துக் கொண்டிருந்தேன். நிகிதா பேசிக்கொண்டே இருந்தாள். நாங்கள் இருவரும் சந்திப்பதற்கான திட்டத்தை தீட்டினோம். நான் நிச்சயம் அவளை சந்திப்பதாக வாக்கு கொடுத்தேன். இப்போது நிகிதா என்னிடம் மிகவும் அன்பாக பேச ஆரம்பித்து விட்டாள். பேச்சினூடே நான் நிஷாவை பற்றி விசாரித்தேன். நிஷா மிகவும் அழகானவள் என்றும் அவளுக்கு தன் அழகின் மீது மிகுந்த கர்வம் உண்டு என்றும் நிகிதா சொன்னாள். நான் நிகிதாவிடம், நீ என்னை பார்க்க நிஷாவை சம்மதிக்க வைப்பாயா இல்லையா என்று கேட்டேன். நிகிதா சொன்னால், அவள் கணவன் கிராமத்திற்கு வந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டதால் அவள் மனதிற்குள் கவலை இருக்கும். ஆனால் அவள் அவ்வளவு எளிதாக சந்திக்க சம்மதிக்க மாட்டாள். நான் நிகிதாவிடம் சொன்னேன், எனக்கு பேய் பிசாசுகளை விரட்ட தெரியும் என்று அவளிடம் நிச்சயம் சொல்லுங்கள். அவளை சந்திப்பதை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றேன். நிகிதா, சரி, நீங்கள் அவளை சந்தித்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றாள். சிறிது நேரம் கழித்து மாலை 5 மணியளவில் பாபு திரும்பி வந்தான். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து டீ குடித்துவிட்டு ஓய்வு எடுத்தோம். தான் பவானியிடம் பேசியதாக பாபு சொன்னான். மாலை 5 மணிக்கு வழக்கம் போல நிஷா நிகிதாவை பார்க்க வந்திருந்தாள். நான் பாபுவிடம் சொன்னேன், நானும் நீயும் இன்று நிஷாவிடம் பேசுவோம், அதுவும் உன் வீட்டிலேயே. நீ மட்டும் நிகிதாவிடம் போய் அவள் முன்னால் என்னை புகழ்ந்து பேசு. அதோடு எனக்கு மந்திரங்கள் தெரியும், பேய் பிசாசுங்களை விரட்டுவதில் கைதெறிந்தவன் என்றும் சொல்லு. பாபு உள்ளே சென்று நிகிதாவிடமும் நிஷாவிடமும் என்னை புகழ்ந்து பேசினான். சிறிது நேரம் கழித்து நிகிதா புன்னகைத்தபடி வந்து, வாருங்கள் அர்ஜுன், உங்களை நிஷாவிடம் அறிமுகப்படுத்துகிறேன். அவள் உங்களை சந்திக்க மிகவும் ஆவலாக இருக்கிறாள் என்றாள். நான், நிகிதா மற்றும் பாபு இப்போது நிகிதாவின் அறையில் அமர்ந்திருந்தோம். நிகிதா நிஷாவிடம் என்னை அறிமுகப்படுத்தினாள். நிகிதா சொன்னாள், இவர் அர்ஜுன். இவருக்கு பேய் பிசாசுகளை விரட்டுவதில் மிகுந்த ஞானம் உண்டு. இவர் என் வீட்டு பேயை விரட்டியதிலிருந்து என் கணவரின் சம்பளம் உயர்ந்துவிட்டது. இப்போது பாபுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் பாபுவிடம் லேசாக கண்காட்டி வெளியே சொல்ல சொன்னேன். பாபு, நிகிதா நான் குழந்தைகளை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றான். பாபு சென்ற பிறகு நிகிதா சொன்னால், நிஷா, இரவில் எனக்கு தொந்தரவு கொடுத்த அந்த பேயை பற்றி உன்னிடம் சொன்னேன் அல்லவா, அதையும் இவர் இன்று விரட்டிவிட்டார். இவர் சில மந்திரங்களை சொன்னார், அவ்வளவுதான். அர்ஜுன் மிகவும் நல்லவர். உன் பிரச்சனையை ஏன் இவரிடம் சொல்லக்கூடாது என்றேன். நிஷா சொன்னால், அர்ஜுன், இவளை பார்த்தே சொல்லிவிடுங்கள், இவளுக்கு ஏதேனும் பேய் பிசாசு இருக்கிறதா என்று. இவள் கணவன் நகரத்தில் ஒரு தொழிற்சாலையில் காவலாளியாக இருக்கிறான். அவனது சம்பளமும் மிக குறைவு. 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் அவனுக்கு விடுமுறை கிடைக்கும். இவளை பரிசோதித்து சொல்லுங்கள், இவளுக்குள் ஏதேனும் பேய் இருக்கிறதா என்று. நிகிதா தொடர்ந்தாள். நிஷா, அவளால் என்னை போல பேச முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தே ஏதேனும் சொல்லுங்கள். நான் அமைதியாக இருந்தேன். பிறகு நான் சொன்னேன், அண்ணி, இவளுக்குள்ளும் பேய் இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நிகிதா சொன்னால், கண்ணாடி பாத்ரூமில் தான் இருக்கிறது என்றார். நான் நிஷாவை கண்ணாடிக்கு முன்னால் நிற்க வைத்தேன். நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதேனும் சங்கடம் இருந்தால் சொல்லிவிடுங்கள் என்றேன். இம்முறை அவளே பேசினாள். இல்லை அர்ஜுன், நீங்கள் பேயை விரட்டுங்கள் என்றாள். நான் சொன்னேன், நிகிதா, நிஷாவை 2 பேய்கள் பிடித்துள்ளன. ஒன்று பழையது, மற்றொன்று புதியது. இதை கேட்டதும் நிஷா அதிர்ச்சி அடைந்தாள். அர்ஜுன், சீக்கிரம் அந்த பேயை விரட்டுங்கள். நான் அமைதியாக இருந்தேன். நிகிதா சொன்னால், அர்ஜுன் பேயை விரட்டி விடுவார். ஆனால் நீ அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நான் சொன்னேன், உன் கண்களில் ஒரு கருப்பு துணியை கட்டிக்கொள். அதை கட்டினால் அறைக்குள் சுற்றி கொண்டிருக்கும் 2வது பேயின் சத்தம் உனக்கு கேட்காது என்றேன். நான் ஒரு கருப்பு துணியை எடுத்து அவள் கண்களில் கட்டினேன். பிறகு பாத்ரூம் கதவை திறந்து பாபுவை உள்ளே அழைத்தேன். பாபு ரகசியமாக ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டான். நான் அவனை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபு வெளியே சென்றான். பாபு சென்ற பிறகு நான் பின்னர் கண்கட்ட அவிழ்த்துவிட்டு, இப்போது உங்கள் 2 பேய்களும் ஓடிவிட்டன என்றேன். கட்டை அவிழ்த்ததும் நிஷா சொன்னால், அர்ஜுன், நீங்கள் எப்போது கிராமத்திற்கு வந்தாலும் என் வீட்டிற்கு நிச்சயம் வர வேண்டும். நான் உங்களுக்காக எப்போதும் காத்திருப்பேன் என்றாள். நான் நிஷாவிடம்,
பேய் எந்த உருவத்திலும் இருக்கலாம், ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது, உணரதான் முடியும். உன் கண்கள் மூடியிருந்த போது என் மந்திரங்களால் தான் அந்த பேயை நீ பார்த்தாய் என்றேன். வெளியே நிகிதா புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அவள் நிஷாவிடம், என்ன அர்ஜுன் பேயை விரட்டிவிட்டாரா என்று கேட்டாள். நிஷா, ஆமாம், அவர் பேயை விரட்டிவிட்டார் என்றாள். பின்னர் நிஷா தன் வீட்டிற்கு சென்றாள். நானும் பாபுவும் நிகிதாவும் ஒன்றாக சாப்பிட்டோம். நிகிதா எனக்கும் பாபுவிற்கும் தலா ஒரு கிளாஸ் காபி கொடுத்தாள். நான் பாபுவிடம் சொன்னேன், நீ போய் நிகிதாவிடம் பேசு, நாம் நாளை காலை 8 மணி பஸ்ஸை பிடிக்க வேண்டும். நிகிதாவிடம் அன்பாக பேசு என்றேன். பாபு புன்னகைத்தபடி தன் அறையை நோக்கி சென்றான். நான் அவனிடம், பாபு, நிகிதாவிடம் என் அறைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து வைக்க சொல் என்றேன். பாபு தன் அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து நிகிதா என் அறைக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தாள். அவள் சொன்னாள், இரவு 3 மணிக்கு உன்னை எழுப்பி விடுவேன், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள். இரவு சுமார் 3 மணி அளவில் நிகிதா பாத்ரூம் கதவு வழியாக வந்து என்னை எழுப்பினாள். பின் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் எங்கள் அறைகளுக்கு சென்றோம். காலை 5 மணிக்கு நானும் பாபுவும் வயல்வெளிகளை சுற்றி பார்க்க சென்றோம். அங்கே பவானியையும் அவளது அண்ணியையும் சந்தித்தோம். நாங்கள் 9 மணி பஸ்ஸை பிடிக்க வேண்டியிருந்ததால் பவானியிடமும் அவளது அண்ணியிடமும் அதிக நேரம் பேசவில்லை. அடுத்த முறை வரும்போது உங்களிடம் நிச்சயம் பேசுவேன் என்று வாக்கு கொடுத்தேன். நாங்கள் மாதத்திற்கு ஒரு முறை கிராமத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்தோம். நண்பர்களே, இது ஒரு கற்பனை கதை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.